ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 13. ந ஏஷா அதி துக்ஸகா ஷோன்மாம் த்யக்தோதம் அபி பாதத்தே பிபந்தம் த்வன் முகாம்போஜ சியுதம் ஹரே கதாமிருதம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ந இல்லை, ஏஷ இவை அனைத்தும், அதி துக்ஸகா பொறுத்து கொள்ள மிகவும் கடினமான, க்ஷூத் பசி, மாம் எனக்கு, தியக்த உதம் நீர் பருகுவதை கைவிட்ட பிறகும், அப்பி கூட, பாததே இடையூறு செய்யவில்லை, பிபந்தம் பருகும் பொழுது, துவத் முக அம்போஜ சியுதம் உங்களுடைய தாமரை வாயிலிருந்து வெளிவரும், ஹரிகதாமிருதம் கிருஷ்ண கதை என்னும் அமுதம். டிரான்ஸ்லேஷன். எனது விரதத்தின் காரணத்தால் மரணத்தருவாயில் நீர் பருகுவதையும் நான் விட்டுவிட்டேன். என்றாலும் பிரபுவான தங்களுடைய தாமரை திருவாயிலிருந்து வெளிவரும் கிருஷ்ண கதை என்னும் அமுதத்தை நான் பருகிக் கொண்டிருப்பதால் பொறுக்க முடியாத பசியும் தாகமும் கூட எனக்கு இடைஞ்சலாக இல்லை. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். 7 நாட்களில் மரணத்தை சந்திக்க தம்மை தயார்படுத்தி கொள்வதற்காக பரீட்சித் மகாராஜா எல்லா உணவையும் பானங்களையும் கைவிட்டார். அவர் ஒரு மனிதர் என்பதால் அவருக்கு பசியும் தாகமும் இருந்தன என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே உன்னதமான கிருஷ்ண கதையை விவரிப்பதை சுகதேவ கோஸ்வாமி நிறுத்திக்கொள்ள விரும்பியிருக்கலாம். ஆனால் பரீட்சித் மகாராஜா உபவாசம் இருந்த போதிலும் அவருக்கு சிறிதும் களைப்பு ஏற்படவில்லை. எனது உபவாசத்தால் ஏற்பட்ட பசியும் தாகமும் என்னை தொல்லைப்படுத்தவில்லை. தகித்திருந்த நான் ஒருமுறை சமீக முனிவரின் ஆசிரமத்திற்கு நீர் பருக சென்ற பொழுது அதை அவர் எனக்கு அளிக்காததால் அவரது கழுத்தில் உயிரற்ற ஒரு நாகத்தை நான் மாலையாக போட்டேன். இதனால் நான் பிராமண சிறுவனால் சபிக்கப்பட்டேன். ஆனால் இப்போது நான் அதை பொறுத்து கொள்ள, அதாவது தாகத்தை பொறுத்து கொள்ள முடிந்தவனாக இருப்பதால் என்னுடைய பசி தாகத்தினால் நான் சிறிதும் தொல்லைக்கு உட்படவில்லை என்று பரீட்சித் மகாராஜா கூறினார். பௌதீக படித்தரத்தில் பசி தாகத்தின் தொல்லைகள் இருந்தாலும் ஆன்மீக படித்தரத்தில் அவற்றிற்கு இடமில்லை. ஆன்மீக தாகத்தை தணிக்க இயலாத காரணத்தால் உலகம் முழுவதும் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளது. ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு ஆன்மீக ஆத்மாவாக பிரம்மனாக இருக்கிறான். அவனுடைய பசியையும் தாகத்தையும் திருப்திப்படுத்த ஆன்மீக உணவு தேவைப்படுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கிருஷ்ண கதை என்னும் அமுதத்தை பற்றி உலகம் சிறிதும் அறிந்திருக்கவில்லை. எனவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது தத்துவவாதிகளுக்கும் சமயவாதிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் கிடைத்துள்ள ஒரு வரப்பிரசாதம் ஆகும். பகவான் கிருஷ்ணரிலும் கிருஷ்ண கதையிலும் பெரும் கவர்ச்சி ஒன்று இருப்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் பரமசத்தியமானவர் பகவான் கிருஷ்ணர் மிகவும் கவர்ச்சி வாய்ந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். அமிர்த என்ற சொல் சந்திரனை குறிப்பிடும் மற்றொரு முக்கிய சொல்லாகும். மேலும் அம்புஜ என்னும் சொல் தாமரை என்று பொருள்படும். இன்பமூட்டும் நிலவின் ஒளியும் தாமரையின் இன்பமூட்டும் நறுமணமும் இணைந்து சுகதேவ கோஸ்வாமியின் வாயிலிருந்து கிருஷ்ண கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இன்பத்தை அளித்தன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 13 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரி போல்.